உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா 2026 வருகின்ற 26/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு மீனாட்சி அம்மன் உடைய பட்டாபிஷேகம் நடக்கப் போகுது. அது தொடர்ந்து வருகின்ற 28/4/2026 செவ்வாய்க்கிழமை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவருடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி. 29/4/2024 புதன்கிழமை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருத்தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் அழகார் கோயிலிலிருந்து புறப்பாட்டு. அதற்கு பிறகு 30/4/2026 வியாழக்கிழமை கள்ளழகருடைய எதிர் சேவை. 1/5/2026 அனைத்து பக்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்கறதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை, மதுரை மாநகர காவல்துறை, மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளருடைய காவல்துறை, அனைத்து துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் கடந்த 6/4/2026 ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்தை பார்க்கறதுக்காக தேவை இருக்கக்கூடிய அனைத்து முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக ரொம்ப விரிவான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு நெரிசல் இல்லாமல் முன்னேற்பாடு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இன்று காலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாநகராட்சியுடைய ஆணையாளர் அழகார் கோயிலில் வரக்கூடிய கள்ளழகர் உடைய புறப்பாடு சம்பந்தமான ஏற்பாடுகளுக்கு நேரடியாக சென்று நாம் ஆய்வு மேற்கொண்டோம். அதற்கு பிறகு தற்போது மதுரை மாநகரத்தில் தல்லாக்குளம்ல இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையாளரான திரு அபிஷேக் தீக்ஷித் சார் அவர்களும் மற்றும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நார்த் அவர்களும், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத், டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக், மதுரை மாவட்டத்துடைய மாவட்ட வருவாய் அலுவலர், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் அழகார் கோயில் மற்றும் மதுரை மாநகராட்சியுடைய துணை ஆணையாளர் சேர்ந்து அனைத்து அரசு அலுவலர்களுக்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் PWD துறை, TNEB, மதுரை கார்ப்பரேஷன், டவுன் பஞ்சாயத், லோக்கல் பாடிஸ், TNSTC போன்ற அனைத்து அரசு அலுவலர்கள் கூட இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிருக்காங்க. போன ஆண்டு நம்முடைய அரசு கணக்குப்படி கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்டு பக்தர்கள் இந்த சித்திரை விழாவில் கலந்து கொண்டு சுவாமியுடைய தரிசனத்தை சிறப்பான முறையில் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு கூட வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பு மனதில் வச்சுக்கொண்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பான நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்றதுக்காக மதுரை மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நிறைய முயற்சிகள் எல்லாமே நாம் எடுத்திருக்கோம். இந்த வாட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு நெரிசல் ஏற்படக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் போன வாட்டி 75 எண்ணிக்கையில் சிறப்பு வாகனங்கள் TNSTC மூலமாக நாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நம்மளுக்கு தேர்தலுக்காக வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சித்திரை திருவிழாக்கு இருந்து போகிற வாய்ப்புள்ளதால் அவருடைய தேவைகள் நம்ம மனசுல வச்சுக்கொண்டு இன்னும் கூடுதலாக 50 எண்ணிக்கையில் ஒட்டுமொத்தமா 125 வாகனங்கள் நம்ம அழகார் கோயில்களுக்கு சென்றதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இந்த பக்தர்கள் அங்கே சென்ற போது பார்க்கிங் லாட்டிலிருந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக மினி பஸ் வசதிகளை கூட நாம் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து இந்து அறநிலைத்துறை சார்ந்த அலுவலர்களோடு இணைந்து இந்த வேலைகள் எல்லாமே நாம் பண்ணியிருக்கோம். குறிப்பா 1ஆம் தேதி 1/5/2026 அதிகாலை 5:35 5:45 மணி நேரத்துக்குள்ளார நடக்கக்கூடிய சுவாமி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்கறதுக்கு ஏராளமான பக்தர்கள் மதுரை மாநகரத்துக்கு நோக்கி வருவார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்காக மதுரை மாநகராட்சி மற்றும் மதுரை மாநகர காவல் அலுவலர்களோட ஒரு விரிவான ஒரு ஆலோசனை கூட்டத்தை இன்று தினம் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பேசியிருக்கோம். காவல்துறை பொறுத்தவரை பக்தர்களுக்கு நிக்கிறதுக்காக பாதுகாப்பான பேரிகேட் வசதிகள் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து பண்றதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மதுரையில் நடக்கக்கூடிய இந்த உலக புகழ்பெற்ற நிகழ்ச்சிக்காக
தெற்கு மண்டலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த ஒரு கிரவுட் ஆக்டிவிட்டி கவுண்டர் ஆக்டிவிட்டிஸ்க்காக நான் கூப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம 15க்கும் மேற்பட்டு காவல் கண்காணிப்பாளர்கள், 50க்கும் மேற்பட்டு துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தெற்கு மண்டலத்திலிருந்து அலுவலர்கள் மதுரைக்கு வருவார்கள். அது மட்டும் இல்லாம மதுரை மாநகராட்சி சார்பில் கோரிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இலுமினேஷன் ஆக்டிவிட்டிஸுக்காக ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்லாம கூடுதலாக காவலர்கள் சென்ற நிகழ்ச்சிகள்ல இருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் எல்லாம் மனதில் கொண்டு இந்த வாட்டி கூட கூடுதலான வகையில் ஸ்ட்ரீட் லைட்ஸ்கள் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிக்சர்ஸ்கள் போடுறதுக்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியிலிருந்து தூய்மை பணிக்காக 600க்கும் மேற்பட்டு தூய்மை பணியாளர்கள் வைக்கிறதுக்காக கூட நாம் முயற்சி எடுத்திருக்கோம். இது இல்லாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிப்பிடம் வசதிக்காக 6 எண்ணிக்கையில மொபைல் டாய்லெட்ஸ்கள் நாம் வைக்க போறோம். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டீம்ஸ்களுக்காக கிட்டத்தட்ட 10 எண்ணிக்கையில 2 எண்ணிக்கையில அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ், 8 எண்ணிக்கையில பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்சஸ்கள்னா ஸ்ட்ராட்டஜிக் வாண்டேஜ் பிளேசஸ்கள்னா வைக்கிறதுக்காக நாம் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆம்புலன்ஸ்கள்னா கொண்டு போறதுக்காக இன்று தினம் காவல்துறைகளோட இணைந்து நான் ஒரு ஆலோசனைகள் கூட பண்ணியிருக்கோம். ஒரு பட்சத்தில் இந்த ஆம்புலன்சஸ்கள் வெளியே போறதுக்காக சில கூடுதல் ஏற்பாடுகளை கூட நாம் பண்ணியிருக்கோம். நம்ம மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு கூட தகவல்கள் நாம் ஏற்கனவே கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஃபயர் டிபார்ட்மெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டு நீச்சல் தெரிஞ்ச ரெஸ்கியூவர்ஸ்கள்னா கூட நம்ம இந்த ஆத்துல அந்த நாள் வேலை செய்ய போறார்கள். அதுவும் இல்லாமல் 5 எண்ணிக்கையில ஃபயர் இன்ஜின்ஸ்கள், 3 எண்ணிக்கையில நார்த் ரிவர் பெட்லையும், 2 எண்ணிக்கையில சவுத் ரிவர் பெட்லையும் கூட நான் வைக்க போறோம். அதுவும் இல்லாமல் கூடுதலாக இன்ஃப்ளண்டபிள் போட்ஸ் நம்ம இந்த ஆத்துல கூட வைக்கிறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். 1ஆம் தேதி சுவாமி கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது தண்ணி ஏற்பாடுக்காக நம்ம நீர்வளத்துறையிலிருந்து WRD டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்று 24/4/2026 தேதியிலிருந்து 5 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூட 500 கியூசெக்ஸுக்கு தண்ணி விட்டிருக்கோம். இன்னைக்கு மதினம்குள்ளாரே வைகை ஆற்றுக்கு இந்த தண்ணி முதல் தவணை வர வேண்டிய அந்த ஒரு பங்கு உடைய தண்ணி வரதுக்கு ஏற்பாடுகள் நம்ம WRD டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலான தண்ணி வசதிக்காக நம்ம செல்லூர்ல இருக்கக்கூடிய ஃபிளட் எஸ்கேப் கேட் வழியாக கூட 150 கியூசெக்ஸ் தண்ணிகள் கூட ஆத்துல அனுப்புறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இதே நேரத்தில் மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஆத்துல சில இடங்கள்ல ஆழமான பகுதிகள் இருக்கிறதுனால தயவு செய்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை கூட இந்த நேரத்தில் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் அந்த நாள் எதிர்பார்க்காத அளவுக்கு தாண்டி பக்தர்கள் மதுரை நோக்கி வரும்போது சில டிராபிக் டைவர்ஷன்ஸ்கள் கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமாக டீடைல்டான ஒரு வெளியீடு மதுரை மாநகர காவல்துறையிலிருந்து டிராபிக் சார்பாக அது பக்தர்களுக்காக கொடுத்திருவார்கள். இது இல்லாமல் மண்டக படைகள் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 512 எண்ணிக்கையில மண்டப படைகள் இருக்கு. ஒரு 490க்கும் மேற்பட்டு நபர்கள் தற்போது ஏற்கனவே அவருடைய ஒரு விளம்பரமை ஒரு விருப்பமை HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மண்டகப்படி வைக்கக்கூடிய அனைத்து நபர்கள் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், PWD டிபார்ட்மெண்ட் மூலமாக ஸ்டெபிலிட்டி சர்டிபிகேட் சான்று வாங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய பக்தர்கள் அந்த நாள் வரக்கூடிய பக்தர்களுக்காக அன்னதானம் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணுவார். அந்த அன்னதானம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய உணவுத்துறை சார்ந்த அலுவலர்கள் வரும்போது அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுடைய சாப்பாடு உடைய திறன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கூட இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்முடைய திருக்கல்யாணத்துக்கு கூட நிறைய முன்னேற்பாடுகள் நம்முடைய HRNC டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட நான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் மதுரை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனிலிருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் உடைய ஒத்துழைப்புடன் அனைத்து துறையுடைய அலுவலர்களுடைய உதவியுடன் வருகின்ற இந்த புகழ்பெற்ற சித்திரை திருவிழா
வெற்றிகரமாக எந்த ஒரு சம்பவம் இல்லாமல் நடத்துறதுக்காக மதுரை மாவட்டத்துடைய ஒரு நோக்கமாகும். அந்த நோக்கத்துடைய திசையில இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று தினம் நாம் நடத்திருக்கோம். 2500க்கும் மேற்பட்டு காவலர்கள் வந்துட்டு இந்த ஒரு டிப்ளாய்மெண்ட்ல ஈடுபட போறார். சோ கிட்டத்தட்ட அந்த நாள் நீங்க சிட்டி போலீஸ்ல இருந்தனே குறிப்பா வந்துட்டு ஒரு 2500 காவலர்கள் இருப்பாரு. அது இல்லாமல் நம்ம தெற்கு மண்டலத்திலிருந்து கூட கூடுதலாக எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டு காவலர்கள் அந்த நாள் வந்துட்டு மதுரை மாநகரத்தில் வேலை செய்ய போறாங்க. தேங்க்யூ.